ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில், அதுவும் வீட்டிலையே ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடயே நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அது கூடயே வந்துட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்துட்டு இந்த அளவு வதங்கி வந்ததும் நான் ஒரு 3 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நீல வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பொடி தேவை. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ வந்துட்டு முந்திரி ஊற வச்சுருக்கேங்க. நான் ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் 2 பாக்கெட் முந்திரி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொடியும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரியும் போட்டுக்கலாங்க. முந்திரியும் போட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்துட்டு நல்லா வற்றி எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறணுங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கொரன்னு அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும், ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிரேவியை தாளிச்சிடலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பல் பூண்டு நைஸாக நறுக்குனது, அது கூடயே ஒரு துண்டு இஞ்சி நைஸாக நறுக்குனது, ஒரு 1/4 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது ஒரு அளவுக்கு வதங்கினதும் நான் ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு இப்போ வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்கலாம். கொரன்னு தாங்க இருக்கணும். ஊற்றிட்டு இது கூடவே வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேலன்ஸ் பேஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு இது தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி கொதிக்கும். நம்ம கெட்டி பிடிச்சிக்குங்க. அடியில் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதோட மொத்த டைமிங் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம். 5 நிமிஷமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது இதை மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தது. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் காஷ்மீரி மேத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனிங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஸ்டைலில் இருக்குங்க ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. நிஜமாக சொல்கிறேங்க, ரெஸ்டாரண்ட்டே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா கூட இந்த ஆனியன் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.